அகாடமி. அடுத்து நம்ம பார்க்க போறது வெண்பா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம வீடியோல இலக்கணம் வீடியோ பார்க்கறோம். அப்ப இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அளபடை அப்படி பார்த்திருந்தோம். சொல்லி செயலபடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் செயலபடை, அப்புறம் வந்து லாஸ்டா வந்து எண்ணி செயலபடை அப்படின்னு சொல்லிட்டு 3 அளபடை வகுப்புகளாக நம்ம பார்த்திருந்தோம். இந்த 3 அதான் ஒரே இதுல வந்து 3 அளபடைகளை பார்த்திருந்தோம், ஒற்றளபடையும் பார்த்திருந்தோம். ஓகேங்களா, அது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமானது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கிராமட்டிக்கலா படிக்கணும். சரிங்களா, ரைட். இப்போ அதே மாதிரி இங்க வந்து தொடை அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஓகே, அந்த காலத்துல பல மொழிகளாக தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப அதற்கு அடிப்படையில இப்போ தொடை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது தமிழ் இலக்கியத்து தமிழ் இலக்கணத்துல. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதுல தொடை என்றால் என்ன, அதனுடைய வகைகள், ஓகேங்களா, பேசிக்கானது தான். அதுல சப்டாபிக்கா எதுகை மூளையை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வீடியோ கூட போகலாம். ஓகேங்களா, இப்போ தொடை அப்படிங்கிற போது மலர்களை தொடுப்பது போலவே, கவனிச்சுக்கோங்க, மலர்களை தொடுப்பது போலவே சீர்களிலும், சீர்கள் என்னது, நம்ம ஒரு பாடல் வரிகள் இருக்குன்னா அதற்குரிய வார்த்தைகளை தான் தமிழ் என்ன சொல்லுவாங்க, சீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ திருக்குறள் இருக்குது, திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படி இருக்குதுன்னா இதுல அகர ஒரு சீர், முதல அப்படி 2ஆம் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மலர்களை தொடுப்பது போலவே எப்படி நம்ம மலரை தொடுக்கிறோமோ அதே மாதிரி சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலையென அமைய தொடுப்பதுக்கு பெயர் தான் தொடை என்று பொருள். ஓகேவா, எப்படி நம்ம மலரை கட்டுறோமோ, ஓகே, பூ கட்டுறோமோ, மலரை தொடுப்பது போல சீர்களிலும் அடிகளிலும் மோனை, அதுக்கப்புறம் எதுகை, இந்த மாதிரி எல்லா விதமான தொடைகளையும் தொடுப்பதற்கு பெயர் தான் தொடை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தொடை தொகுக்கப்படுவது என்று பொருள். தொடை என்றால் இன்னொரு பெயர் என்ன, மாலை என்று இன்னொரு பொருள். இப்போ தொடை என்றால் ஒரு பொருள் வந்து தொடுக்கப்படுவது, இன்னொரு தொடை அப்படின்னா மாலை என்று பொருள். இப்போ தொடையை பிரித்து எழுதும் பொழுது தொடு பிளஸ் ஐ அதை கூட்டின தொடை அப்படி சொல்றாங்க. அப்போ தொடை பிரித்து எழுதுன்னு சொல்றாங்க தொடு கூட்டல் ஐ அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் சேர்க்கும் பொழுது தொடை என்று பொருள் வருது. ஓகே, அப்ப தொடை அப்படிங்கிறதோடைய அதோட இலக்கண குறிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழிற்பெயர் ஆகும். தொடை என்பதோடைய இலக்கண குறிப்பு என்ன சொல்றாங்க, தொழிற்பெயர். ஓகேங்களா, எப்படி நம்ம வந்து அல், ஓகே, அம் அந்த மாதிரி வந்தா தொழிற்பெயர் சொல்லுவோம், அதே மாதிரி தொடை என்பது பேர் என்னதான், தொழிற்பெயர் தான். அடுத்து தொடை என்பது செய்யுளில் உறுப்புகளில் ஒன்றாக வருது. ஓகே, செய்யுள்கள்ல நிறைய உறுப்புகள் இருக்கும், அதுல வந்து ஒரு உறுப்பாக பகுப்பதை உறுப்பு இலக்கணம் சொல்றோமா, அது அதே மாதிரி ஒரு உறுப்பு என்ன சொல்றோம், தொடை அப்படின்னு சொல்றோம். தொடுக்கப்படுவதால் அதை தொடை என்பார். ஓகேங்களா, அது தொடுக்கப்படுவது, அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளையும் சீர்களையும் அடிகளையும் அதை தொடுக்கப்படுவதால் அதை நம்ம என்ன சொல்றோம்னா தொடை அப்படின்னு சொல்றோம். இதுதான் பேசிக்கா தொடை என்பதோடைய முழு விவரம். இதுல கேள்வி கேட்கக்கூடிய பகுதி அப்படின்னா தொடை என்பதோடைய பொருள், அப்புறம் வந்து இதோடைய இலக்கண குறிப்பு என்ன கேட்கலாம், வித்தியாசமா கேட்கலாம், என்ன செய்யலாம், தொடை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன, தொழிற்பெயர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்பவுமே தொழிற்பெயர்னா நம்ம அல் அந்த மாதிரி முடிகிறது தான் தொழிற்பெயரை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க தொடை என்பதும் என்னதான் தொழிற்பெயரா, அது ஒரு தொழிலை குறிக்கிறது, தொடுக்கப்படுவது வருதா, அதனால அது ஒரு தொழிலை குறிப்பதனால் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது 8 வகை பார்க்க போறோம். நான் சொன்னோம்ல தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் சொன்னா இதுதான் பழமொழி. ஓகேங்களா, தொடையற்ற பாட்டு அதாவது ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு தொடை இருக்கணும். இயைபு தொடையோ மோனை தொடையோ முரண் தொடை ஏதாவது ஒரு தொடை இருந்தாதான் அந்த பாட்டுக்கே ஒரு அழகா இருக்கும். அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா தொடையற்ற பாட்டு நடையற்று போகும். நடையற்றுனா அது நல்லா இருக்காது, அந்த மாதிரி சொல்றாங்க. இது என்பது பழமொழி. அந்த தொடையுடைய 8 வகை இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயைபு தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, அடுத்து செந்தொடை அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 8 வகை. சிம்பிளா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா மொத்தம் தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 8 வகைப்படும். அது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன தொகை இருக்குது, இதுல நீங்க நிறைய கேள்விப்பட்டது ப்ரீவியஸ் இயர்ல எதுகை மோனை அதிகமா வந்திருக்கும். ஓகே, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எதுகை மோனையில இருந்து வந்துடும். ஆனாலும் மீறி இது என்னன்னு படிச்சுக்கலாம். சரி, எல்லாமே ஈஸி தான், ரொம்ப சிம்பிளா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸியா வந்துடும். சரிங்களா, அடுத்து அப்ப இதே மாதிரியான தொடை வந்து எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. 2 விஷயத்துல வருதாமா. ஒண்ணு சீர்ல வரும், அப்படி இல்லைன்னா அடியில வரும். என்ன சார் வித்தியாசம், சீருக்கும் அடிக்கு என்ன வித்தியாசம்? நான் சொன்னதுதான் ஒரு பாடல் வரி, திருக்குறள் எடுத்துக்கோங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்றாங்களா, அகர முதல இந்த வார்த்தை எல்லாமே சீர் வார்த்தையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தூய தமிழ் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அடி என்றால் என்ன அப்படின்னா அந்த வார்த்தைகள் இந்த சீர்கள் எல்லாமே சேர்ந்துறதுக்கு பேர் தான் அடிகள். ஓகேங்களா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் இப்படிதான். அப்போ இதுதான் வந்து ஒரு அடி. அது அடுத்து 2வது வரி எழுதுனாங்கன்னா அது 2வது அடி.
அப்போ தூய தமிழ்ல சீருக்கு பெயர் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கு பெயர் வந்து ஒரு லைன், ஓகே, ஒரு வரி அப்படின்னு சொல்றோம். நம்ம சாதாரண தமிழ் இது வார்த்தை, இது ஒரு லைன், ஓகே, ஒரு வரி சொல்றோம். அப்ப சீர்களை வந்தால் அதுக்கு பேரு சீர்தொடை. சீர்களில் வந்தால் அதுக்கு பேர் சீர்தொடை. அதே அடிகளில் வந்தால் அதுக்கு பேரு அடித்தொடை என்று பெயர். ஓகேங்களா? அப்போ தொடையினை தொடை விகற்பம் அப்படி சொல்றாங்க. அப்படி விகற்ப தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது கடைசியா நம்ம விகற்ப தொடைகள் எத்தனை தான் இருக்குது, என்னதான் இருக்குது, அதை மொத்தமா இது எல்லாத்திலையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இப்போதைக்கு தொடையை பற்றிய பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம். அது எத்தனை வகை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த தொடைகள் எதுலதான் வரும், 2 இடங்கள்ல வரும். ஓகேங்களா? சீர்ல வரும், இல்லைன்னா அடியில தான் வரும். 2 தவிர வேற எந்த இடங்களையும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அதுதான் கிடையாது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொடையை பத்தி நம்ம எலாபரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மோனை தொடை வச்சுக்கோங்க. மோனை இது ஈஸி தான். ஓகேங்களா? மோனை அப்படின்னா அது இருக்கக்கூடிய வரிசையை பாருங்க. என்ன வரிசை இருக்குது? மோ, நல்ல கவனிங்க, மோ. நான் என்ன சொல்றேன்னா மூ சொல்றேன். ஓகே, ஏன் சொல்றீங்கன்னா புரியும். ஓகேங்களா? மோ மூ ரெண்டுமே ஒரே வரிசையா, மே மாமி அந்த வரிசையா. அப்போ மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அதாவது ஒரு சீரிலையோ ஒரு அடிலையோ முதல் எழுத்து, ஒரு வார்த்தையில முதல் எழுத்து அப்படின்னா அந்த லைன்ல முதல் எழுத்து ஒரே மாதிரியா வந்தா, சேமா வந்தா அதுக்கு பேரு மோனை தொடை. ஓகேடா? மோ மூ ஞாபகம் ஒரே வரிசையில இருக்குது. மோனை முதல் எழுத்து. ரைட்டா? பார்க்கலாமா? அதுதான் செய்யுளில் அடிதோறும் அப்படின்னா சீர்தோறும். ஓகேடா? முதல் எழுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் கீவேர்டு. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அடிமோனை தொடை எனப்படும். நல்லா வச்சுக்கோங்க. முதல் எழுத்து ரொம்ப ஈஸியானது. மோ மூ. முதல் எழுத்து ஒன்றி தொடுப்பது அடிமோனை. என்ன சார் எனக்கு புரியுது அப்படின்னா பாருங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் ஏ ஏ முதல் எழுத்து ஒன்றி வருதா, அப்போ எதுக்கு பேர் என்னது? மோனை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இதுலயே வந்து எதுகை இருக்குது. 2ஆம் எழுத்து ஒன்றி தான் வருது. அது கீழே பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு பேர் எதுகைன்னு சொல்லுவாங்க. இக்குறட்பாவில் முதல் அடியின் முதற் சீரில் உள்ள முதல் எழுத்து ஏ, இரண்டாம் அடியின் முதல் சீரில் உள்ள முதல் எழுத்து ஏ ஒன்றி வந்துள்ளதனால் அதனை மோனை தொடை என்று சொல்வார்கள். பாருங்க, முதல் சீரில முதல் எழுத்து, முதல் அடியில முதல் எழுத்து, 2ஆம் அடியிலையும் முதல் சீரில முதல் எழுத்து ஒன்றி வருவதால் அதற்கு பெயர் மோனை தொடை சொல்றாங்க. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். இவ்வளவுதான். அப்போ முதல் எழுத்து வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இது அடியில மட்டும்தான் வருமா, சீர்ல வராதா? கண்டிப்பா சீர்ல வரலாம், ஒரு சில டைம் வரும். ஓகேங்களா? எண்ணி துணிக அதே மாதிரி 2ஆவது எழுத்து ஏற ஆரம்பிச்சா அதுக்கு பேரு சீர் மோனை. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி எதுகை பார்க்க போறோம். சரிங்களா? எதுகை. அப்போ எப்படி வந்து மோனை மோ மூ படிச்சோமோ அகர வரிசையில அ ஆ இ அது படிக்கும் போது நம்ம என்ன படிப்போம்? அதுக்கப்புறம் ஈதான் வருதா? அதே மாதிரி எதுகை அதே வரிசையில தான் ஈதையும் வருது. சரிங்களா? அப்போ எதுகை என்றால் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேரு எதுகை தொடை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். அந்த அகரங்கிறதுல கே வருது, பகவன்கிறதுலையும் கே வருது. அப்போ ஒரே 2 அடிகள்ல 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அப்படின்னு சொல்றாங்க. அது ஐக்குறட்பாவில் முதல் அடியிலும் 2ஆம் அடியிலும் கே என்னும் எழுத்து, கா என்னும் எழுத்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் எனவே இதை அடி எதுகை தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ மோனை சிம்பிளா படிச்சாச்சு, எதுகை சிம்பிளா படிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம சூப்பரா நம்ம படிக்க போறது முரண் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் முரண் அப்படின்னா? தூய தமிழ முரண் சொல்லுவோம். என்னப்பா இவன் முரண்பாடா பேசிட்டே இருக்கானே. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒருத்தர் பேசுறதுக்கு அகைன்ஸ்டாவே பேசுறது. ஓகேங்களா? நீ வேணும்னா வேண்டாம்பா. ஓகேங்களா? அங்க போகணும் அப்படின்னா போக வேணாம்பா. இதுதான் முரண்பாடா பேசுறது. அப்போ முரண் என்றால் அதுக்கு ஏற்கு மார்க்கா, ஓகே, எதிர்ப்பாகவே பேசுறது. அப்போ காலை மாலை, பகல் இரவு, இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸா இருக்கும். இது சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 2 அடிகள்லையோ அல்லது ஒரே அடிகள்லையோ ஒரே வார்த்தை, ஓகே, அதுக்கு எதிர்ச்சொல்லா வந்து போனா அதற்கு பெயர் தான் முரண் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க, அடிதோறும் முதற் சீர் அப்படியே சீர்னு என்ன சொன்ன? வார்த்தையும் சொன்னேன். அப்போ முதல் சீர் முதல் வார்த்தை முரண்பாடா வந்ததுன்னா, முரண்பாடா சொன்னோம்ல, காலை மாலை இரவு பகல் வேணும் வேண்டாம் இந்த மாதிரி வந்தால் வர தொடுப்பது அடிமுரண் தொடை எனப்படும். ஓகேவா? காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும்
சரி மலரும் நோய் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, காலை மாலை. இது ஒரு குறள் தான். அந்த குறள்ல முதல் வார்த்தை காலை, இரண்டாம் வார்த்தை மாலை. புரியுதா? அப்போ முதல் அடியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை காலை, இரண்டாம் அடியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை மாலை. ரெண்டு எதிர்ச்சொல் தானே, காலை மாலை. அப்போ முரண்பாடா வருதா? சிம்பிளா போட்டு போயிருங்க, முரண் தொடை. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி பகல் வெல்லும், ஓகே, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? பகல் அப்படின்னா பகல், அப்படி இல்லைன்னா அதோட எதிர்ச்சொல் இரவு வந்தா அது முரண் தொடை. பார்க்கலாமா? ரைட், இதை கொடுத்துருக்காங்க கீழே. அடுத்து இயைபு தொடை. இது அதை விட ஈஸிப்பா. ஓகேங்களா? இது ஏகப்பட்ட செய்யுள்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு அடியிலையும் கடைசி வார்த்தை, அதாவது ஒவ்வொரு அடினா ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு வரியிலையும் கடைசி வார்த்தை ஒரே மாதிரியா வரும். வேண்டும் வேண்டும் வேண்டும், நெஞ்சில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல் வரி பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ வேண்டும் வேண்டும் வேண்டும்னா அந்த வார்த்தை மட்டும் கிடையாது. இதே மாதிரி வேற எந்த வார்த்தையும் ஒரு லைன்ல ஒரு வரியில கடைசி வார்த்தை ஒரே மாதிரியாக வர தொடுப்பதுக்கு பெயர் தான் இயைபு தொடை. ஓகே, நான் இயைபு தொடை அப்படின்னு சொல்றாங்க. அடிதோறும் இறுதிச்சீர்னா கடைசி வார்த்தை, ஒவ்வொரு லைனிலையும் கடைசி வார்த்தை ஒன்றி வர தொடுப்பது அடி இயைபு தொடை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல்லறிவு வேண்டும். ஓகேங்களா? தெரிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேண்டும் 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 வேண்டும், முடியுதா? அப்ப இது என்னது? இயைபு. ஒரே மாதிரியான வார்த்தை கடைசி லைன்ல முடிஞ்சா அதுக்கு பேரு இயைபு தொடை. இறுதி சீர் ஒன்றி வருது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியா, சிம்பிளா. அடுத்து அறவடை. சார் போன வீடியோல நீங்க சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணனு தேவையில்லை, இருந்தாலும் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ற. அடிதோறும் முதல் சீர். அப்போ ஒவ்வொரு லைன்லையும் முதல் வார்த்தை அளவெடுப்பது. ஓகே, முதல் வார்த்தை உயரமாக அளவெடுத்து ஒழிப்பது. அளவெடுப்பு ஓங்கி ஒழிப்பது, நீண்டு ஒழிப்பதும் போன வீடியோலே பார்த்துருந்தோம். அப்போ முதல் வார்த்தை நீண்டு ஒழித்தால், அளவெடுத்து ஒழித்தால் அதுக்கு பேரு அளபெட தொடை. கொடுப்பதும் எடுப்பதும் வருதா? தூங்குற வார்த்தை நெடிந்து வருதா, நீண்டு வருதா? அப்போ அது அளபெடை தொடை அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் தான், எல்லாமே ஈஸி தான். அளபெடை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பார்க்காதவங்க பழைய வீடியோ ஒரு 4 days பிஃபோர் வெண்பா தலைப்புல வகுப்பு 4 போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்து இரட்டை தொடை. இரட்டை தொடை சிம்பிள், ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வரும். ஓகேங்களா? ஒரு அடியில ஒரே வார்த்தை மீண்டும். அங்க பாருங்க, இயைபு தொடைனா ஒரு லைன்ல கடைசி வார்த்தையும் அடுத்த லைன்ல கடைசி வார்த்தை, அடுத்த லைன்ல கடைசி வார்த்தை, செய்யுள் முழுவதும் ஒரே மாதிரி கடைசி வார்த்தை ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஒரு லைன், ஓகே, 4 சீர் இருக்கக்கூடிய ஒரு வரியிலையும் ஒரே வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆகும். அதுக்கு பேர் தான் இரட்டை. பேர்ல இருக்குது இரட்டை, 2 தடவை ரிப்பீட் ஆகுது. பார்க்கலாமா? பாருங்க. பாடலுள் ஓரடி முழுவதும் முதலில் வந்த சொல்லோ மீண்டும் மீண்டும் வருவது இரட்டை தொடை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்த சொல்லு மீண்டும் மீண்டும் வருது, அதுதான் சொல்றாங்க. ஒக்குமே 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 ஒக்கும் விளக்கின்ற சீரறி ஒக்குமே ஒக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஒக்குமேங்கிற வார்த்தை ஒரு தடவை வருது, 2வது தடவை வருது, அதே மாதிரியான உச்சரிப்பு 3வது தடவை வருது, இங்க 4வது தடவை வருது, 5வது தடவை வருது. அப்போ ஒரு அடியிலேயே 3 4 தடவை வந்துருச்சு, 2வது அடியிலே 2 தடவை வருது. அதுதான் சொல்றாங்க, ஒரு அடியில் முழுவதும் முதலில் வந்த சொல்லே மீண்டும் 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 வருவது பெயர் தான் இரட்டை தொடை அப்படின்னு சொல்றாங்க. 2 தடவை வந்தாலும் சரி, 2க்கு மேல தடவை வந்தாலும் சரி, அதுக்கு பேர் தான் இரட்டை தொடை. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரே வார்த்தை. ஈஸி தானே? ரைட்டா? அடுத்து போலாமா? அடுத்து அந்தாதி தொடை. சூப்பரா இருக்கும். இதுதான் கேள்வி கிட்ட இதெல்லாம் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா மீதி எல்லாத்தையும் சப்ப ஈஸியா கேட்டு முடிச்சிடலாம். அப்ப அந்தாதி அப்படின்னா எப்படி சார் பிரிச்சு எழுதுவீங்க சொல்ற பாருங்க. அந்தாதி அப்படின்னா ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன சொல்றோம்? அந்தம் கூட்டல் ஆதி. அப்ப அந்தம்னா என்ன சொல்லுவோம்? கடைசி. அந்த பேர் இருக்கிறான் கடைசி. ஓகே, ஆதி என்றால் என்ன? முதல் அப்படி சொல்றோம். அப்போ ஒரு வரியில் இருக்கக்கூடிய ஒரு அடியில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை அடுத்த அடி, ஓகே, அடுத்த லைன்ல வரக்கூடிய முதல் வார்த்தை ஒரே மாதிரியா இருந்தா அதுக்கு பேர் தான் அந்தாதி தொடை. சொன்னா புரியாது, எக்ஸாம்பிள் பார்க்கும் புரிஞ்சிடும். சரிங்களா? அந்தம் கூட்டல் ஆதி, அதுதான் அந்தாதி. அந்தம்னா கடைசி, ஆதி என்றால் முதல். இப்போ பாடலுள் அடிதோறும், ஓகே, ஒவ்வொரு வார்த்தையிலையும், அதான் ஒவ்வொரு லைன்லையும் அடிதோறும் இறுதியில் வரும் எழுத்தோ அசையோ, பாருங்க வார்த்தை கூட வேணாம், எழுத்தா இருந்தாலும் சரி, அசையோ சீரோ, சீரோன்னு என்னது? வார்த்தையோ. ஓகே, அடுத்த அடியில்
முதலாவதாக வந்தால் அதுக்கு பேர் தான் அந்தாதி. சார் நீங்க வார்த்தை மட்டும் தான் சொன்னீங்க, அதனால வார்த்தை மட்டும் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. எழுத்து கூட வரலாம். ஓகே, ஏன் அசை கூட வரலாம். அசைனா நம்ம அதே இந்த அளபடையிலே சொல்லியிருப்போம், 2 அசை 3 அசை சொல்லியிருப்போம். அசை கூட வரலாம். அப்படின்னா வார்த்தை சீரோ கூட வரலாம். ஓகேதா, வந்து அதே வார்த்தை அடுத்த லைன்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா அதுக்கு பேர் தான் அந்தாதி தொடை. எக்ஸாம்பிள் இருக்கும், எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சுது. உலகுடன் விளங்கும் ஒளித்திகள் அவிர்மதி, மதியில முடியுதா, அவிர்மதி. அடுத்த லைன் பாருங்க, மதிநலன் அளிக்கும் வழங்குது முக்குடை, முடியுதா. அடுத்த லைன் பாருங்க, முக்குடை நீரர் பொற்புடை யாசனம். அடுத்த லைன் பாருங்க, அதே அசைல வருது பாருங்க, அதே அசை அதே எழுத்துல வருது பாருங்க. யாசனம் ஆசன திருத்த திருந்தொழி அறிவான். ஓகே, 4 வரி செய்யுத. முதல் வார்த்தை சரி, இங்க கடைசி வார்த்தை முதல் வார்த்தை, இங்க கடைசி வார்த்தை முதல் வார்த்தை, இங்க கடைசி வார்த்தை முதல் வார்த்தை. இப்படி வந்தாலே அதுக்கு பெயர் அந்தம் கூட்டலாதி அந்தாதி தொடை. 7வது முடிச்சதா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்னு ஈஸியானது, செந்தொடை பார்த்துடலாம். ஓகேங்களா, செந்தொடை அப்படின்னா சிவப்பா இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா நம்ம மேல பார்த்த எதுகை மோனை அப்படி இல்லைன்னா இயைபு முரண் மேல பார்த்த 7 வகை, 7 வகையில எதுவுமே வரல அப்படின்னா அதுக்கு பேர் தான் செந்தொடை. அப்படி பார்த்தா எல்லாமே செந்தொடை தானே. ஆமா, இந்த தொடைகள்ல எதான் பத்தி பேசாம இருக்குது, இயைபு வரலையா அது பேர் செந்தொடை, எதுகை வரலையா மோனை வரலையா முரண் வரலையா இப்ப கடைசியை பார்த்த இரட்டை வரலையா அந்தாதி வரலையா எதுவுமே வரலனா அதுக்கு பேர் செந்தொடை. அதுதான் சொல்றேன், எதுகை மோனை தொடை வகைகள் இன்றி வரும் பாடல் பெயர் தான் செந்தொடை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பூத்த வேங்கை வியன் சினை ஏரி மயிலினம் அகவும் நாடான் நன்னுதர் கொடிச்சி மனத்தக தேனே தோனே அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். அப்போ இதுல எதுகை, இதை பாருங்க, எதுகை இருக்கா, 2ஆம் எழுத்து, எதுகைனா 2ஆம் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வருதா, வரவே இல்லை. ஓகே, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருதா, பூ மேதா வருது, வரல. ஓகேங்களா, இயைபு வருதா, எதாவது ஒரே மாதிரி வருதா, வரல. அந்தாதி வருதா, முடிஞ்சு வருதா, அதுவும் வரல. இரட்டை வருதா, வரல, எதுவுமே வரல. அப்போ இந்த மாதிரி வராம இருந்தா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அதுக்கு பேர் செந்தொடை அப்படின்னு நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா, அடுத்ததா லாஸ்டா நான் சொன்னேன். ஓகேதா, 8 தொடையோடைய வகைகள் 8 பார்த்துட்டு கடைசியாக தொடை விகற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். என்ன சார் தொடை விகற்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விகற்பம் அப்படின்னாலே அந்த தொடைக்குள் இருக்கக்கூடிய சப் டிவிஷன். ஓகேங்களா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மேலும் உட்பிரிவுகள் என்னதான் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, 4 சீருடைய ஓரடியில் நினைச்சுக்கோங்க, 4 வார்த்தையுடைய ஓரடியில் இணை பொழிப்பு ஒருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று. அப்போ 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 வகைகளாக 4 சிறுடைய தொடைகளை 7 வகைகளாக ஏதேனும் ஒன்றை கொண்டு தொடுப்பதுக்கு பேர் தான் தொடை விகற்பம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வேலும் மோனை எதுகை இயைபு முரண் அளபடை எல்லாத்திலையும் பொருந்த மொத்தமாக 35 வகை வருது. ஓகேங்களா, 8 தான் பார்த்தோம், அதுல 5 விஷயம் எதுகை மோனை இயைபு முரண் அளபடையில வந்து அந்த 5க்கும் ஓகேங்களா முதல் இருக்கக்கூடிய இந்த 5க்கும் இந்த 7 வகையும் பொருந்து 5 × 7 7 35 வகைகளாக தொடை விகற்பங்கள் உள்ளது. இதுல என்ன சார் இந்த இணை பொழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன சார் அடுத்த வெண்பா வீடியோல 12வது வகுப்பாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல இந்த 7 வகைகளை வித் ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்றைய வீடியோ புரிஞ்சிருக்கும். இதோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.